الذي أرسله حين شاء الكفر في البلدان صلى الله عليه وعلى آله وأصحابه ما لمع الكمران وتعاقب الملوان أما بعد فيا عباد الله إني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم ادعوني استجب لكم ان الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين صدق الله العلي العليم قال نبينا صلى الله عليه وسلم ليس شيء اكرم على الله تعالى من الدعاء صدق رسول الله صلى الله عليه وسلم விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடாராசிகளையும் படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கும் ஏகேனற்ற இறைவனுக்கு எல்லையற்ற புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனிடம் வந்துதித்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை எல்லாம் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ்வை பின்பற்றி வாழக்கூடிய அனைவரும் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹும் அவனது தூதரும் எமது வாழ்க்கையில் எதையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கும்படியும், எவைகளையெல்லாம் விட்டு தவிழ் நடக்குமாறு ஏவிருக்கிறார்களோ அவை அனைத்தை விட்டு தவிழ் நடக்கும்படியும் முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுத்பா பிரசங்கங்களை கேட்டு நல்ல முறையிலே வாழ்க்கையில் அதை எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஆவலுடன் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை படைத்து எங்களுக்கு அல்லாஹ் பலதரப்பட்ட நிஅமத்துக்களை தந்திருக்கின்றான். குடும்பமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் எங்களுக்கு பாரிய நிஅமத் வழங்கியிருக்கின்றான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இருந்தாலும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சில குறைகள் எமது வாழ்க்கையிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழில் துறவுகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு சில குறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயங்களை, குறைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு சவால் தான், ஆக பெரிய ஒரு விடயம்தான், ஆக பெரிய ஒரு ஆயுதம் தான் இந்த துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஆஉ ஸலாஹுல் முஃமினீன், துஆ என்பது முஃமின்களுடைய ஆயுதம், கேடயம் என்ற அர்த்தத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவின் மூலமாக மனிதனுக்கு வரக்கூடிய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளலாம், மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளலாம், அவனுக்கு தேவையான நலவுகள், தேவையான விடயங்கள், இதை அவன் தேடி எடுத்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு தன்மையை அல்லாஹ் இந்த துஆவிலே வைத்திருக்கின்றான் என்பதை நாம் அனைவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நலவுகளை அள்ளித்தரக்கூடிய, கெடுதியிலிருந்து பாதுகாப்பை தரக்கூடிய, கெட்ட நிகழ்வுகள் நிகழாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை மாத்திரம் துஆவுக்கு இல்லை. மாறாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஆ என்பது ஒரு இபாதத் என்பதாக சொன்னார்கள். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய எத்தனையோ வகையான இபாதத்துக்கள் இருக்கின்றது, எத்தனையோ வகையான இபாதத்துக்கள் இருக்கின்றது. செய்யக்கூடிய எல்லா விதமான இபாதத்துக்கும்
அல்லாஹ் கூலியை கொடுக்கின்றான். அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், துஆவும் ஒரு இபாதத் தான் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படி என்று சொன்னால் பல அர்த்தங்கள் இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் இந்த துஆ நாம் கேட்பதின் மூலமாகவும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத், உதவிகள், நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவு என்று சொன்னால் திருமிதியிலே பதிவாகக்கூடிய ஹதீஸ் சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி தஆலா, அல்லாஹ்விடத்தில் எத்தனையோ சங்கையான விடயங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் மதிப்புக்குரிய, சங்கைக்குரிய, கண்ணியமான எத்தனையோ அமல்கள் இருக்கின்றது. சொன்னார்கள் நபி அவர்கள், லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி தஆலா மினத் துஆ, அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது, எமது தேவைகளை கேட்பது, பிரச்சனைகளை விட்டும் பாதுகாவல் தேடுவது, இப்படிப்பட்ட துஆவை விட மிகவும் சிறந்த ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் இல்லை, கண்ணியமான ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் இல்லை என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த அளவு கண்ணியமும் சிறப்பும் தான் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எமது தேவையை நாம் கேட்கக்கூடிய இந்த துஆவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் துஆ என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும், எல்லா தேவைகளையும் கேட்க வேண்டும். பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமீருல் முஃமினீன் இரண்டாவது கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், யகூல் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, லா மின்னி லா அஹ்மிலு ஹம்மல் இஜாபா, மனிதர்களே, நான் துஆவுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எனக்கு இல்லை. துஆவுக்கு பதில் கிடைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் அல்லாஹ்விடத்தில் கேட்பேன். இந்த எண்ணம் என்னிடத்தில் இல்லை. அநேகமான எங்களுடைய எண்ணம் அவ்வாறுதான் இருக்கின்றது. ஒரு தடவை துஆ கேட்போம், இரண்டு தடவை துஆ கேட்போம், அதற்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் சோர்ந்து விடுவோம். பதில் கிடைத்து விட்டால் உற்சாகத்தோடு நாம் இன்னும் துஆ கேட்போம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், துஆவுக்கு விடை கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு இருக்காது. மாறாக சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய எல்லா நோக்கமும் நான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும், எப்படியாவது நான் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். துஆ தான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் ஃபைனல் இஜாபத மஅஹு, சந்தேகமே இல்லை, துஆவுக்கு பதில் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. துஆவுக்கு பதில் ஒன்று அவசரமாக, தாமதமாக, மறுமை நாளிலே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் பதிலை கொடுப்பான். ஆனால் ஏண்ட நோக்கம் வெறுமனே துஆ தான், தேவைகளை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதுதான் என்பதை இரண்டாவது கலீஃபா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது வாழ்க்கையில் துஆ மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்க வேண்டும், மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலையும் துஆவை நாம் கைவிடக் கூடாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆக்களை கேட்க வேண்டும். யாரிடத்தில் நாம் கேட்க போகின்றோம்? அல்லாஹ்விடத்தில் கேட்க போகின்றோம். அவனிடத்திலே அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்லாஹ்விடத்தில் இருக்கும் பொழுது நாம் உலகத்தினுடைய வஸ்துக்களிலே திரும்புவதில், மற்ற மனிதர்களிடத்தில் திரும்புவதை நாம் வெட்கமாக கருதுகின்றோம். இல்லை, அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது வெட்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நேரம் இடம் கொடுப்பதில்லை. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு அமல். தொழுதுவிட்டு கொஞ்ச நேரம் அல்லாஹ்விடத்தில் எங்களது கஷ்டங்களை சொல்லுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. உடனடியாக என்ன செய்கின்றோம்? அவசர அவசரமாக நாம் எமது வியாபார ஸ்தலங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, வியாபாரத்தில் பரக்கத்தை உண்டாக்கக்கூடியவன் அல்லாஹ், அதில் அபிவிருத்தியத்தை உண்டாக்கக்கூடியவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்விடத்தில் ரெண்டு எங்களுடைய விடயத்தை சொல்லிவிட்டு நாம் போவோம் என்று சொன்னால் எமது தேவைகள் இலகுவாக முடியுமே. எமது தேவைகளை அல்லாஹ் தஆலா அவசரமாக நிறைவேற்றி தருவானே. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரச்சனைகள் இல்லாதது யாரும் இல்லை. தொழுது முடிஞ்சு அல்லாஹ்விடத்தில் கொஞ்சம் சொல்லுவது, யா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அரபில் மாத்திரம் தான் சொல்ல வேண்டும் என்றில்லை,
எமக்கு தெரிஞ்ச மொழியில் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது. யா அல்லாஹ், இந்த பிரச்சனை இருக்கின்றது, வியாபாரம் இன்றைய தினம் எனக்கு நல்ல முறையிலே லாபம் கிடைக்கவில்லை, இந்த பிரச்சனை, மனைவியோடு இந்த பிரச்சனை, பிள்ளைகளுக்கு மத்தியில் இந்த பிரச்சனை, அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு நாம் எமது ஸ்தலங்களுக்கோ கடைகளுக்கோ நாம் போவோம் என்று சொன்னால் கண்ணியமான உறவினர்களே, அல்லாஹ் அதை சரி செய்வான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தொழுகையில் கேட்க வேண்டும், தொழுகைக்கு பின்னால் கேட்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்களுடைய துஆ அநேகமான துஆக்கள் இருக்கின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ, அதில் முக்கியமான ஒரு துஆ தான் அத்தஹியாத்துக்கு பின்னால் ஸலவாத்துக்கு பின்னால் வரக்கூடிய துஆ. இது இன்றைக்கு எங்களுக்கு அநேகமானவர்கள் அந்த ஸலவாத்தோட முடிஞ்சாச்சு, ஸலாத்தை கொடுத்தாச்சு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடமை முடிந்ததாக இருந்தாலும் நபி அவர்கள் முக்கியமான துஆவை சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வ மா அഖர்து வ மா அஸ்ரர்து வ மா அலன் வ மா அன்த அலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅখির. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு அர்த்தம் பொதிந்தது என்பதை பாருங்கள். அத்தஹியாத்திலே ஸலவாத்துக்கு பின்னால் ஓதக்கூடிய துஆ, அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிச்சிரு. ஒரு மனிதன் இந்த துஆவை ஓதிவிட்டு அவனுடைய வீட்டுக்கோ கடைக்கோ எந்த இடத்துக்கு போனாலும் எவ்வளவு பெரிய பரக்கத் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று துஆக்களை மனனமிடுவதற்கு நேரம் கிடையாது, அல்லாஹ்விடத்தில் கையேந்த நேரம் கிடையாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்க நாம் உலகத்திலே ஓடித் திரிகின்றோம். பிரச்சனைகள் அல்லாஹ்விடத்தில் தீர்வு இருக்கின்றது, அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது கிடையாது. அநேக மாணவர்களுக்கு இந்த அன்றாடம் ஓதக்கூடிய துஆக்கள் தெரியாது. ஏன்? கணவன், அதாவது மனைவி மரணித்து விட்டால் கணவன் தொழுவிக்க வேண்டும் என்று சொன்னால் மூணாவது சலாமுக்கு பின்னால் இருக்கக்கூடிய துஆ தெரியாது. பாப்பா மௌத்தா போய்த்தார், மகன் தொழுவிக்கிறார், மூணாவது ஸலவாத்துக்கு பின்னால துஆ தெரியாது. ஏனையவர்களுக்கு ஓதக்கூடிய அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹும்ம ஃபிர் லஹா வர்ஹம்ஹா, இந்த ரெண்டு துஆவும் தான் தெரியும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏண்ட வாப்பாவுக்கு நான் ஜனாசா தொழுவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே முழுமையாக துஆ கேட்க வேண்டுமே, அந்த துஆவை நாம் படம் பாடமாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தஹியாத்துக்கு பின்னால் வரக்கூடிய துஆ, நான் சுருக்கமாக சொல்கிறேன். அத்தஹியாத்துக்கு பின்னால் வரக்கூடிய துஆ நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம் என்று சொன்னால் அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வ மா அഖர்து. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் மா கத்தம்து வ மா அഖர்து, முந்திய செய்த பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிரு. யா அல்லாஹ் வ மா அഖர்து, பிந்திய பாவம், நான் உலகத்திலே எவ்வளவு காலம் வாழப் போகிறேன், நீ ஒருவன் தான் அறிவாய். அந்த காலத்திலேயும் ஏதாவது பாவம் நிகழ்ந்தால் நீ அதை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் வ மா அஸ்ரர்து வ மா அலன்து, யா அல்லாஹ் நான் மற்றவர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக எனது வாழ்க்கையிலே நிகழ்ந்த பாவம் இருக்கிறது. யா அல்லாஹ் நீயும் அதை வெளிப்படுத்தவில்லை, மற்றவர்களுக்கு காட்டவில்லை, ரகசியமாக நடந்த பாவங்கள். யா அல்லாஹ் இதையும் மன்னிச்சிரு. யா அல்லாஹ் வ மா அலன்து, இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், பாவம் செய்வது மட்டுமல்ல, அதை பகிரங்கமாக பேசுவது, சந்தோஷமாக பேசுவது, மக்களுக்கு மத்தியிலே பெருமை அடித்து பேசுவது பெரும் பாவம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பகிரங்கமான பாவமும் என்ற வாழ்க்கையில நிகழ்ந்துகிறது. யா அல்லாஹ் இதையும் மன்னிச்சிரு என்று சொல்லி நாம் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வமா அஸ்ரர்து வமா அலன்து வமா அன்த அலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திம் அன்தல் முஹைர். யா அல்லாஹ் நீதான் எல்லா இதையும் தெரிஞ்சவன், என்ற வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சது நீதான். யா அல்லாஹ் எனவே எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு என்று சொல்லி நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். பாவங்களை சொல்ல வேண்டும், கஷ்டங்களை சொல்ல வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏதாவது உலக பிரச்சனை என்று சொன்னால் முதலாவது நாம் மனிதர்களின் பக்கம் போகின்றோம். மனிதர்களிடத்தில் கடனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை இன்முகத்துடன் தருவார், சிரித்துக் கொண்டு தருவார், அது இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை என்று சொல்லி மாறும் பொழுது அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய மூஞ்சில் ஒரு மாற்றம் வரும். ஏன்? ஒரே இவர் கேட்கிறாரே. ஆனால் படைச்ச ரஹ்மான் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருமறையாமல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், வலில்லாஹி ஹஸாயினுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளுடைய அனைத்து விதமான பொக்கிஷங்களும் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்ற அர்த்தத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியமானவர்களே, தேவையுடையவர்கள் நாம் எமது தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தஆலா எமது துஆக்களை கபூல் செய்வான் என்பதில் நாம் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நபிமார்களை எடுத்துக்கொள்வோம். எல்லோருடைய துஆவையும் சொல்ல நேரம் இடம் கொடுக்காது. ரசூல்மார்களை எடுத்துக்கொள்வோம். அவர்களுடைய தேவைகள் எந்த அளவு பூர்த்தி செய்யப்படக்கூடிய விடயம் இருந்தாலும் மனிதர்களுடைய படைப்பினங்களுடைய சில படிப்பினத்துக்காக வேண்டி, பின்னால் வரக்கூடிய எங்களுக்கு ஒரு சில படிப்புக்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனிலே அநேகமான ரசூல்மார்கள் நபிமார்களுடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஏதோ தவறு நிகழ்ந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்களே, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், நாம் பாவம் செய்து விட்டோம், தவறிழைத்து விட்டோம் யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டவாளி யா அல்லாஹ் என்று சொல்லி ஒரு பாவம் செஞ்ச ஒரு தம்பதி அல்லாஹ்விடத்தில் கையேந்துகின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை கேட்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் ஆவி யாருக்கெல்லாம் பிள்ளை பாக்கியம் இல்லையோ, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை ஓதுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தருவான். நபி ஸல்லல்லாஹு தஆலா திருமறையாமல் குர்ஆனிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவையும் சொல்லி காட்டுகின்றான். ரப்பி லா ததர்னி ஃபர்தா, யா அல்லாஹ் என்னை தனித்தவனாக ஆக்கிராதே யா அல்லாஹ், எனக்கு வாரிசை தந்திரு யா அல்லாஹ். ஒரு நபி அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆ. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் பிள்ளைகள் கிடைத்து விட்டது என்று சொன்னால் பிள்ளைகள் அமானிதம். இன்று பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விடயங்களிலே நாம் அனைவரும் கோட்டை விட்டுக் கொண்டிருக்கின்றோம். செல்லம் என்ற ரீதியிலே, இரக்கம் காட்ட வேண்டும் என்ற ரீதியிலே மார்க்கத்தை விட்டும் அப்பாற்பட்டவர்களாக நாம் போய் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதுவாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, ஏன் எந்த விடயமாக இருந்தாலும் சரி, இன்று மார்க்கத்தை எல்லை கடந்து ஒவ்வொரு நிகழ்வும் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, பிள்ளை என்பது நிச்சயமாக அமானிதம், பிள்ளைகள் என்பது அமானிதம். எனவேதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً ஸைபா, யா அல்லாஹ், எனக்கு நீ நல்ல சாலிஹான நல்ல ஒரு மனிதன், நல்ல தன்மைகள் நிறைந்த ஒரு பிள்ளையை எனக்கு நீ தந்திரியா அல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். அதற்கு பின்னால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நபிமார்கள் ரசூல்மார்களுடைய துஆவும் இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பி ஜஅல்னி, யா அல்லாஹ் என்னை, வாப்பா கேட்கிறார், யா அல்லாஹ், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, வாப்பாவாகிய என்னை முதலாவது முகீமஸ் ஸலா, தொழுகை நிலை நாட்டக்கூடியவனாக ஆக்கிறியா அல்லாஹ். ஒவ்வொரு பெற்றோர்களும் விளங்க வேண்டும், பிள்ளைகள் புத்தி வருவது இரண்டாவது, முதலாவதாக புத்தி பெற்றோர்களாகிய எங்களிடத்தில் வர வேண்டும். நேரத்துக்கு தொழுகை இல்லை, காலத்துக்கு நோன்பு இல்லை, சதகாவுடைய விடயத்திலே கோட்டை விட்டுக் கொண்டு பிள்ளைகளை நாம் உலமாவாக, ஆலிமாக, பெரிய தாயிகளாக ஆக்குவோம் என்று எண்ணம் கொள்வது அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே சாத்தியம் அற்றது என்பதை பெற்றோர்களாகிய நாம் விளங்க வேண்டும். இதற்குத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பி ஜஅல்னி, முதலாவது துஆ முகீமஸ் ஸலா, யா அல்லாஹ் என்னைய தொழுகையாளிகளாக ஆக்கிறியா, நேரத்துக்கு தொழணும், பாங்கு சொன்னதா பள்ளிக்கு வரணும், பாங்கு சொல்லிட்டா அவசரமா வரணும், வியாபாரங்களை விடணும், நல்ல முறையிலே தொழணும் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அடுத்ததாக துஆ கேட்கிறார்கள், முகீமஸ் ஸலா வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா தக்கபல் துஆ, யா அல்லாஹ் ஏண்ட பிச்சலங்களையும் யா அல்லாஹ் தொழுகை நிலை நாட்டக்கூடியவனாக ஆக்கிறியா அல்லாஹ், ரப்பனா தக்கபல் துஆ என்று சொல்லி, யா அல்லாஹ் இந்த துஆவை நீ கபூல் செஞ்சிருன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் துஆ கேட்கிறார்கள். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆ ஆக முக்கியம். நபிமார்கள் கேட்டிருக்கிறார்கள், ரசூல்மார்கள் கேட்டிருக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமீருல் முஃமினீன்கள், பெரியார்கள், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாரும் அல்லாஹ்வோட தொடர்பை சரி செய்வதற்காக வேண்டி துஆவிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் துஆவிலே ஈடுபட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். எந்த அளவு என்று சொன்னால், வெறுமனே உலகத்தை மாத்திரம் கேட்பது கிடையாது, வெறுமனே துஆக்களிலே உலகத்தை மாத்திரம் கேட்க கூடாது, உடல் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபுதிஹத் துஆ, யார் நபி அவர்கள் சொன்னார்கள், மின்கும் உங்கள் நின்று, மன் ஃபுதிஹ லக்கும் மின்கும் துஆ, பாபு துஆ, உங்கள்ல யாருக்கு அல்லாஹ் தஆலா துஆ கேட்பதனுடைய நிலைமைகளை உண்டாக்கி தருகிறானோ, சொன்னார்கள் நபி அவங்க, ஃபுதிஹத் லஹு அப்வாபுர் ரஹ்மா, யார் துஆ, நான் துஆ கேட்கிறதாக இருந்தால், அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதாக இருந்தால், நபி அவங்க சொன்னாங்க, எங்கட வாழ்க்கையில அல்லாஹ் ரஹ்மத்துடைய வாசலை திறந்து வைத்து விட்டான். யார் துஆவுடைய வளமை இருக்கின்றதோ, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கின்றது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வமா சுஇலல்லாஹ ஷைஅன் யஅனி அஹப்ப இலை, அல்லாஹ்விடத்தில் எத்தனையோ துஆக்கள் கேட்போம், எல்லா துஆக்களை விடவும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியமான துஆ என்று சொன்னால் ஐயுஸ் அலல் ஆஃபியா, ஒரு மனிதன்
உடல் ஆரோக்கியத்தை கேட்பது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, வயோதிபர்கள் இருப்போம், வாலிபர்கள் இன்று நாம் நல்ல உற்சாகத்தோடு இருப்போம். ஆனால் கொஞ்ச நாளையிலே நாம் வயோதிபத்தை அடைவோம், நோய்வாயை அடைவோம். அல்லாஹ் ஆரோக்கியத்தை தர வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இன்று நாங்கள் அநேகமான வைத்தியசாலைகளுக்கு போவோம் என்று சொன்னால், எங்களுடைய ஊரை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நோயாளிகள் அதிகமாக இருக்கிறார்கள், அமல் இபாதத் செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்தை மாத்திரம் கேட்க கூடாது. யா அல்லாஹ் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தான் ரப்பனா அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். வல் அஃப் வல் ஆஃபியா, யா அல்லாஹ் பாவ மன்னிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் தா என்பதாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இப்படிப்பட்ட துஆக்களை நாம் கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வான். நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். திருமிதியிலே வரக்கூடிய ஹதீஸ், அதிகமான ஹதீஸில் இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யஸ்அலில்லாஹ், யார் அல்லாஹ்விடத்தில் கையேந்தவில்லையோ, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கவில்லையோ, தொழுது விட்டோ ஏனைய அமல் செய்து விட்டோ வீடுகளில் இருந்தோ யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கவில்லையோ யகதப் அலை, அல்லாஹ் அவர் மீது கோபம் கொள்கிறான் என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். திருமிதியிலே வரக்கூடிய ஹதீஸ். கோபம் என்பது சாதாரணமான விடயமா? கோபம், அல்லாஹ்வுடைய கோபம் என்பது சாதாரணமான விடயமா? உலகத்திலே யாரிடத்தில் நாம் கேட்கவில்லையோ அவர் முஹப்பத்தாக இருப்பார். ஆனால் படைச்ச ரஹ்மான் இரக்கமானவன், அவனிடத்தில் கேட்கவில்லை என்றால் தான் அவன் கோபிக்கின்றான். கோபம் சாதாரணமான விடயம் அல்ல. சூரத்துல் ஃபாத்திஹால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆயத்திலையும் துஆ கேட்கின்றோமே, கைரில் மக்தூபி அலைஹிம், எவர்கள் மீதெல்லாம் நீ கோபம் கொண்டாயோ அப்படிப்பட்டவர்களை விட்டு எங்களை பாதுகாத்திரே, அவர்களுடைய பாதையை தந்து விடாதே என்று கேட்கின்றோமே. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தவில்லையோ, வெறுமனே ஏந்த சொத்து எனக்கு போதும், எனக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்கின்றது என்பதாக நினைத்துக் கொண்டு யார் அல்லாஹ்விடத்தில் கையேந்தவில்லையோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யகதப் அலை, அவர் மீது அல்லாஹ் தஆலா கோபம் கொள்கிறான் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துஆ ஆக முக்கியம். துஆ கேட்பதற்கும் ஒரு முறை இருக்கின்றது. வெறுமனே சும்மா நாங்க கையேந்துவதில்லை, அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு ஒரு சில முறைகள் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். முதலாவது அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை புகழ வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக நாம் எமது இரண்டு கைகளையும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி துஆ கேட்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ன ரப்பக்கும், நான் சுருக்கமாக சொல்கிறேன், நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரப்பக்கும், நிச்சயமாக உங்களுடைய இறைவன், ஹய்யுன் கரீம், வெட்கம் உடையவன், யஸ்தஹி இதா ரஃபா யதைஹி இலை மின் அப்திஹி இதா ரஃபா யதைஹி இலை. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார் என்று சொன்னால் ஐயருத்தஹுமா சிஃப்ரா, அந்த கையை வெறும் கையாக திருப்பி அனுப்புவதை அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை புகழ வேண்டும், நபி அவர்களுக்கு ஸலவாத்து சொல்ல வேண்டும், கையேந்த வேண்டும், அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய துஆக்களை கேட்க வேண்டும். அடுத்த ஒரு விடயம் தான் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூகினூனல் இஜாபா, இஜாபத் நிச்சயம் அல்லாஹ் தருவான், என்ற துஆவை அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்வான் என்ற எண்ணம் வர வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், உதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள், வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, இஜாபத்தை விடை அல்லாஹ் தருவான் என்ற உறுதியோடு கேளுங்கள். பொடுபோக்காக கேட்க வேண்டாம். நகங்களை பிச்சு கொண்டும் நகங்களை கடிச்சு கொண்டும் தொப்பிகளை சரி செஞ்சு கொண்டும் பொடுபோக்காக கேட்க வேண்டாம். உறுதியான நீயத்தோடு உறுதியான எண்ணத்தோடு கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள் மனிதர்களே, இன்னல்லாஹ், நிச்சயம் அல்லாஹ் தஆலா லா யஸ்தஜீபு துஆன் மின் கல்பின் காஃபில், பொடுபோக்கான உள்ளம் இருக்கிறார்களே, பொடுபோக்கான உள்ளம், இவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். உறுதியாக நியத்து வைக்க வேண்டும், அல்லாஹ் என் துஆவை கபூல் செய்வான், அல்லாஹ் என் துஆவை கபூல் செய்வான் என்ற உறுதியோடு நாம் நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான். எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை அல்லாத நேரத்திலே பள்ளிக்கு பக்கத்தால் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகையுடைய நேரம் இல்லை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடனே கேட்டார்கள் நபி அவர்கள், அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் ஏன் தொழுகையிலே பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், தொழுகையுடைய நேரம் இல்லையே என்று கேட்ட நேரத்திலே சொன்னார்கள், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களை பாருங்கள், ஏதாவது பிரச்சனை என்று
சொன்னா எங்க ஓடி வாராங்கன்னு பாருங்க. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அதிகமான மனக்கவலை யா ரசூலல்லாஹ், உள்ளம் டென்ஷனாக இருக்கிறது யா அல்லாஹ், அதிகமான மனக்கவலை யா ரசூலல்லாஹ், அதிகமான கடன் என் வாழ்க்கையிலே சூடாடி கொண்டிருக்கிறது யா அல்லாஹ், அதிகமான கடன் என் வாழ்க்கையிலே யா அல்லாஹ், திரும்ப முடியாத கஷ்டம், எனவேதான் பள்ளிக்குள்ளே வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏ அபு உமாமாவே, நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு சில கலிமாக்களை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், நீங்கள் உறுதியாக அந்த கலிமாக்களை சொல்வீர்கள் என்று சொன்னால் ஒரு சில தினங்களிலே, ஒரு சில வாரங்களிலே உமது கடன் சுமை நீங்கிவிடும், உள்ளம் நல்ல முறையிலே நிம்மதி அடைந்து விடும் என்று சொன்ன நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு உமாமாவே ரலியல்லாஹு அன்ஹு, காலை அடைந்து விட்டது என்று சொன்னால், மாலை அடைந்து விட்டது என்று சொன்னால் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தி தைன் வ கஹ்ரி ரிஜால். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தெரியாதவர்கள் உலமாக்களை அணுகி இந்த துஆவை எழுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். கடையில் இருக்கக்கூடியவர்களும் தான், தொழில் என்ன விலையிலே இருக்கக்கூடியவர்களும் இந்த துஆவை காலை மாலையிலே ஓத வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஓதுவோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமது கஷ்டங்கள் நீங்கிவிடும் என்று சொன்ன நேரத்திலே அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏ மனிதர்களே, சஹாபாக்களே, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துஆக்களை அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு அவருடைய கொஞ்ச காலம் கழிச்சதுக்கு பின்னால கஷ்டம் நீங்குது. சொன்னார்கள், இந்த துஆவை நான் உறுதியாக கொஞ்ச நாள் தான், ஒரு சில தினம், ஒரு சில வாரங்கள் தான் தொடர்ந்து காலையிலே மாலையிலே ஓதினேன், கடன் சுமை நீங்கியது, மனக்கவலை நீ இதன் ஆக முசீபத் இன்றைக்கு எல்லாருக்கும் இது நீங்கியது என்பதாக அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இதே துஆ நாங்களும் ஓதுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வான். எனவே கண்ணியமானவர்களே, இப்படி தன்மைகளோட நாம் துஆ கேட்டால் நிச்சயமாக துஆ கபூல் ஆகும். அதே போல் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில விடயங்கள் இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய துஆ கபூலாக மாட்டாது. சில தன்மைகள் இருக்கின்றது, நேரம் இடம் கொடுக்காது, சுருக்கமாக சொல்கிறேன், சில தன்மைகள் இருக்கின்றது. இந்த தன்மைகள் எங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் கண்ணியமான உறவினர்களே, எமது துஆக்கள் கபூலாக மாட்டாது. எவ்வளவுதான் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னாலும் அல்லாஹ் துஆக்களை கபூலாக்க மாட்டான். முதலாவது சொன்னார்கள் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாலம் யதஅ பி இஸ்மின், ஒரு மனிதன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கின்றான், தௌபாவே செய்கிறான் இல்லை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நிலைமையிலே மரணம் வந்துடும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தௌபாவுடைய சந்தர்ப்பம் கிடைக்காமலே மரணம் வந்துவிடும். இன்னென்று சொன்னார்கள், யாரெல்லாம் உறவினர்களை துண்டித்து வாழ்கிறார்களோ இந்த சர்வசாதாரணமாக பேசிவிட்டது. அழகான முறையிலே வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கண்ணுக்கு இன்றைக்கு தெரிவதில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கண்ணுக்கு தெரிவதில்லை, உறவினர்கள் சகோதர சகோதரிகள், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவு முறையை யாரு துண்டித்து வாழ்கிறார்களோ இவங்களுடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். எனவே கண்ணியமானவர்களே, எல்லோரோடையும் சேர்ந்து வாழ வேண்டும், உறவு முறை சேர்ந்து வாழ வேண்டும். அதே போல நபி அவர்கள் சொன்னார்கள், மாலம் யஸ்தாஜில், ஒரு மனிதன் துஆ கேட்டுவிட்டு உடனே துஆ அல்லாஹ் கபூல் ஆக்கவில்லை என்று சொல்லி அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டா துஆ கபூலாக மாட்டாது. நபி அவர்களுடைய வார்த்தை திரும்பி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். எனவே கேட்டுக்கொண்டே இருக்கேன். உமர் ரலியல்லாஹு சொன்னார்களே, நான் பதில் கிடைக்க வேண்டும் என்று நான் நினைக்க மாட்டேன், பதில் கிடைத்து விடும், எனது நோக்கம் வெறுமனே துஆ. அதே போல் நாங்கள் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஹதீஸுடைய அடிப்படையிலே உலகத்திலே உடனே கிடைக்கும், தாமதமாக கிடைக்கும், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே மறுமையிலே கிடைக்கும், அல்லாஹ் கொடுப்பான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவசரப்படக்கூடாது, உறவினர்களை துண்டித்து நடக்கூடாது, வெறுமனே பாவம் தான் செய்து கொண்டிருக்க கூடாது. தௌபாவுடைய சந்தர்ப்பம் கிடைத்தால் மேல் அல்ஹம்துலில்லாஹ், இப்படி தன்மை இருக்கின்றது. அதே போல முக்கியமான ஒரு விடயம் தான் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹராமான உணவு யாருடைய உடம்பில் கலந்து விட்டதோ, யாருடைய இரத்தத்தில் கலந்து விட்டதோ நிச்சயமாக சத்தியமாக துஆ கபூலாக மாட்டாது. கண்ணியமானவர்களே, ஹராத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வெறுமனே நல்ல முறையிலே ஓதிக்கொண்டும் தொழுது கொண்டும் அமலிபாதத் எங்களை விட அதிகமாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் எங்களுடைய சீதேவிகள், மனைவி, பிள்ளைகள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஹராத்தை சம்பாதித்து விட்டு வீட்டுக்கு கொண்டு போய் அந்த நல்ல பிள்ளைகளுக்கு ஹராத்தை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் எல்லோருடைய உள்ளமும் எல்லோருடைய உடம்பும் ஹராத்திலே மூழ்கிவிடும், துஆ கபூலாக மாட்டாது. எனவே கண்ணியமான வியாபாரிகளே, பெற்றோர்களே, எமது சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கும் என்று சொன்னால் உணவு ஹலாலாக மாறிவிடும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஒரு ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன், லா யக்பலு இல்லா தய்யிபன், பரிசுத்தமானவங்கள்ட்ட இருந்து பரிசுத்தமான அமல்களை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சொல்லிவிட்டு சொன்னான், அல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு எதை ஏவினானோ அதை தான் முஃமின்களுக்கும் ஏவினான். என்ன
முன்னர் ரசூல்மார்களுக்கு ஏவினான். அல்லாஹு தஆலா சொன்னதாக நபி அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹர் ரசூல், ஏ ரசூல்மார்களே, குலு மினத் தய்யிபாத், நீங்கள் நல்ல ஹலாலானதை சாப்பிடுங்கள், நல்ல சம்பாத்தியம் ஹலாலானதை சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொல்லி தந்தார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு உதாரணத்தை சொன்னார்கள் நபி அவர்கள். ஒரு மனிதர் இருக்கின்றார், பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார், நீண்ட தூரம், பாலைவனம் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். பாலைவனத்திலே முந்தைய காலத்திலே வாகன வசதிகள் இல்லை. ஏதோ ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ அவர் பிரயாணிக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நபி அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள். ஒரு மனிதர் பாலைவனத்திலே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய தலை முடி அனைத்துமே அதாவது புழுதியால் நிரம்பி இருக்கின்றது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும், பிரயாணிகளுடைய துஆ அல்லாஹ் கபூல் செய்வான். நாம் பிரயாணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே துஆக்களை அதிகமாக செய்ய வேண்டும். பிரயாணிகளுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், பிரயாணம் என்று சொன்னால் மிகவும் கஷ்டத்தோட பாலைவனை வளர்த்து வெயிலிலே ஒரு மனிதர் புழுதி படிந்த நிலைமையிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலைமையிலே அவருக்கு ஒரு தேவை ஏற்படுகின்றது. உடனே யுத்தில் அவர் என்ன செய்கிறார்? யமுத்தி யதைஹி இல ஸமா, வானத்தின் பக்கம் தனது கையை உயர்த்தி யா ரப் யா ரப் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்கிறார். யா அல்லாஹ், இந்த பாவத்தை மன்னிச்சிரு, இந்த தேவைகளை நிறைவேற்றி வச்சிரு என்று சொல்லி அந்த மனிதர், அந்த பிரயாணி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மத்அமுஹு ஹராம், அந்த மனிதனுடைய உணவு ஹராமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வமல்பசுஹு ஹராம், அந்த மனிதன் அடைந்திருக்கக்கூடிய ஆடை ஹராமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வமஷ்ரபுஹு ஹராம், அவன் சாப்பிட்ட சாப்பாடுகள் குடிபானங்கள் எல்லாம் ஹராமாக இருக்கின்றது. ஃபவுதிய பில் ஹராம், இந்த மனிதன் ஹராத்திலே மூழ்கி இருக்கின்றான். ஃபஅன்னா யுஸ்ஜாபு லஹு, அல்லாஹ் இந்த மனிதனுக்கு எவ்வாறு விடையளிப்பான் என்று நபி அவர்கள் கேட்டார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரயாணியுடைய துஆ கபூலாகும், நோம்பாளியுடைய துஆ கபூலாகும், சதகா செஞ்சிட்டேன்னு சொன்னா துஆ கபூலாகும். இப்படி துஆ கபூலாகக்கூடிய நேரங்கள் இருக்கின்றது. தஹஜ்ஜுடைய நேரம், இப்படி நேரங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் நாம் எமது உணவை ஹலாலாக்கவில்லை என்றால், சம்பாத்தியத்தை ஹலாலாக்கவில்லை என்றால் அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூலாக்க மாட்டான். எமது துஆக்களை அல்லாஹ் தஆலா விரட்டி விடுவான், உதாசீனம் செய்து விடுவான் என்பதை கண்ணியமானவர்களே நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய விடயம் தான் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநேகமான வியாபாரிகள் இருக்கக்கூடிய இடம் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹலாலை சம்பாதிக்க வேண்டும், ஹராத்தை சம்பாதிக்க கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், அதே மாதிரி மனைவி, பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஹலாலை சம்பாதித்து ஹலாலை கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது ஊட்டிலே நான் எல்லாரும் சேர்ந்து வீட்டில் துஆ கேட்டாலும், நாங்கள் தனியாக ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கு வந்து துஆ கேட்டாலும் எங்களை பிரச்சனைகளை அல்லாஹ் கபூல் செய்வான். ஹராம் கலந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்ய மாட்டான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இறுதியாக ஒரு சில விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யஅதி அலன்னாசி ஸமான், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ மா அகத மின்ஹு, அந்த மனிதன் சிந்திக்க மாட்டான், அந்த மனிதன் யோசிக்க மாட்டான், ஏண்ட சம்பாத்தியம் எங்கால வருது, நான் எந்த வழியிலே சம்பாதிக்கின்றேன் என்ற சிந்தனை வராத ஒரு காலம் ஒரு மனிதனுக்கு வரும் என்று சொன்னார்கள். அந்த நிலைமைதான் எங்களுக்கு இருக்கின்றது. ஹராம் ஹலால் பேணுவது கிடையாது, உணவிலே ஹராம் ஹலால் பேணுவது கிடையாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் உணவிலே ஹராம் ஹலாலை கொண்டு வந்தார்கள்? நாம் சிந்திக்க வேண்டும், இதை நாம் விமர்சிக்க கூடாது. ஏன் என்று சொன்னால் உடம்பிலே ஹராம் கலந்து விட்டது என்று சொன்னால் துஆ கபூலாக மாட்டாது. துஆ கபூல் இல்லை என்று சொன்னால் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரச்சனைகளை எங்களிடத்திலிருந்து வெளியாக மாட்டாது, பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சாறை சாறையாக முஸ்லிம்கள் அதிகமாக இருந்தாலும் எமது சம்பாத்தியம் ஒழுங்கில்லை என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக எங்களுடைய துஆக்கள் கபூலாக மாட்டாது, தேவைகள் நிறைவேற மாட்டாது. எனவே என்ன சிந்தனை வரும்? எவ்வளவுதான் துஆ கேட்டாலும் அல்லாஹ் கபூலாக்கிறான் இல்லை என்ற ஷைத்தான் அந்த சிந்தனைகளை போட்டு விடுவார். எனவே கண்ணியமானவர்களே, மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல முறையிலே சம்பாதிக்க வேண்டும், நல்லதை எமது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், நல்ல ஹலாலான அதாவது உணவுகளை நாம் கொடுப்போம் என்று சொன்னால் அதிலிருந்து வளரக்கூடிய சதை உடம்பு ஹலாலாக இருக்கும். எனவே ஹலாலான நல்ல தன்மைகள், மார்க்கத்துக்கு ஏற்ற தன்மைகள் எமது உடம்பிலிருந்து வெளியாகும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நேரம் இடம் கொடுக்காது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய தன்மைகள் மாறிவிடும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி
அவர்களுடைய சுன்னத்து மாறிவிடும். குறிப்பாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இன்று எங்களுடைய நிகழ்வுகளை பாருங்களே. நிக்காஹ் என்று சொல்லும் பொழுது அந்நிக்காஹுமின் சுன்னத்தி, நபி அவர்கள் சொன்னார்கள் நிக்காஹ் என்பது ஆக பெரிய ஒரு சுன்னத்து. அந்த சுன்னத்தான அமல்களிலே பெற்றோர்களாகிய நாம் ஹராம் கலக்கும் பொழுது எது ஹராம் ஹலால் என்று விளங்காது அதிலே பித்அத்துக்களை நாம் கொண்டு வர ஆரம்பிப்போம். அல்லாஹ் எதை தடை செய்தானோ அதை நாம் எமது நிக்காஹ் மஜ்லிஸிலே கொண்டு வருவோம். மியூசிக்குகளாக இருந்தாலும் சரி, ஆட்டம் பாட்டமாக இருந்தாலும் சரி. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்நியர்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கலாச்சாரமும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று எங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்றது. கண்ணியமான பெற்றோர்களே, வெறுமனே திருமணம் முடிப்பது உடம்பு ஆசைக்காக வேண்டி அல்ல. அல்லாஹ் அமானிதத்தை தந்திருக்கின்றான். பிள்ளை என்பது அமானிதம், மனைவி என்பது அமானிதம். இந்த அமானிதத்தை அல்லாஹ் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, அந்த அமானிதத்தை அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பான், தகப்பனாகி என்னிடத்தில் கேட்பான். அந்த நேரத்திலே சிரிக்க முடியாது, கவலையாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தண்டனை கேள்வி கணக்கு கடுமையாக இருக்கும். எனவே கண்ணியமான பெற்றோர்களே, சுருக்கமாக சொல்கின்றேன், நாம் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் கொண்டு வரக்கூடாது. பிறந்த நாள் என்று சொல்லி அதுக்கு வேறையான செலவுகள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கல்யாணங்கள் என்று சொன்னா அதிலே எது ஹலாலோ அதை விட்டு ஹராத்தை தான் நாம் இன்று கொண்டு வருகின்றோம். இப்பொழுது ஒவ்வொரு ஹோல்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, வீடுகளிலேயும் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே பாட்டுகளை போட்டுக்கொண்டு கணவன் மனைவி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அன்றைய தினம் ஒரு அமானிதத்தை ஒப்படைத்த தினம். அதற்கு பின்னால் பிள்ளைகள் இருக்கின்றது, அவர்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. 2 ரக்காத் சுன்னத் தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்களே, அதை விட்டு ஆடலும் பாடலும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? எமது தன்மைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹராம் கலக்காத உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹராம் கலக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக எமது செயல்கள் மாறிவிடும். எனவே கண்ணியமானவர்களே, எமது வாழ்க்கை நல்ல முறையில் அமைவதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் துஆ செய்ய வேண்டும், கையேந்த வேண்டும். பெற்றோர்களுக்காக வேண்டி, மரணித்த பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாருக்காக வேண்டி துஆ செய்வோம் என்று சொன்னால் நிச்சயம் சத்தியம் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வான். எமது அமல்களையும் எல்லாரையும் கபூல் செய்வான் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையா அல்லாஹ் எமது அனைத்து விதமான பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து விதமான பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். ரப்பே கிருபை லனாயினியா அல்லாஹ். மார்க்கத்தை கேவலப்படுத்தக்கூடிய தன்மைகளை எங்களிடத்திலே நீ தந்திராதையா அல்லாஹ். கண்ணியமானவர்களாக நீ எங்களை ஆக்கிரியா அல்லாஹ். எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். மனைவி பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். ரப்பே முஸ்லிம்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ். நாலா புறத்திலிருந்தும் முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். அனைத்து முஸ்லிம்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ். இந்த துஆவை நீ கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். நம் அனைவரும் இஸ்லாம் பிரகாரம் வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திரியா அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செஞ்சு அங்கரிப்பாக அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.